7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கல்வி நிலையங்களில் பொங்கல் பண்டிகை இப்போதே கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் புதுச்சேரியில் உள்ள கல்லூரி ஒன்றில் மாணவ மாணவியர்கள் பாரம்பரியம் மாறாமல் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். உழவர்களின் திருநாளாகவும் அறுவடை திருநாளாகவும் கொண்டாடப்படும் பொங்கல் விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் அரசு கல்லூரிகளில் மாணவ மாணவிகளால் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பொங்கல் பண்டிகை சூரியனை போற்றுகின்ற வகையில் கொண்டாடப்படுவதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர். இதெல்லாம் ஸ்கூல் லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இங்கே இந்த பொங்கல் வீட்டில் கொண்டாடுறதோட பசங்க கூட சமத்துவமாக எல்லா ஜாதி மதம் எந்த இதுவும் இல்லாமல் எல்லாருமே ஜாலியாக கொண்டாடுறோம். கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் அப்படி இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக இந்த பொங்கலை செலிப்ரேஷன் பண்ணுறோம். இந்த விழாவில் மாணவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி புடவை உடுத்தியிருந்தனர். மேலும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதன் முக்கியத்துவம் அறிந்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது என்று இதில் பங்கேற்ற மாணவ மாணவியர் தெரிவித்தனர். சமத்துவ பொங்கல் விழாவினை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரியத்தை நினைவுபடுத்தும் வகையில் மாணவிகள் அனைவரும் வண்ணக்கோலங்கள் இட்டு கல்லூரியை அழகுபடுத்தினர். நாங்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ இல்லை ஒரு ஸ்கூலுக்கோ நாங்கள் ஒரு டீச்சராக நாங்கள் போனோம்னாக்கா அங்கேருந்து என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த பசங்களுக்கு இதை மாதிரி ஒரு நல்ல ஒரு திருவிழா மாரி கொண்டாடி அவங்களோட மனசில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் உச்சரிப்பு ஏற்படுத்தி வருங்கால சங்கதிகள் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்த்தி இந்த உழவர்களோட திருநாளை நம்ம கையில் எடுத்து நம்மளும் கொண்டாடணும்னா அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிற விதமாக இருக்கும். மாணவ மாணவிகள் அனைவரும் தங்களுடைய பேராசிரியர்களுடன் புது மண்பானையில் பொங்கலிட்டு அனைவரும் ஒன்று கூடி பொங்கலோ பொங்கல் என்று கூவி உற்சாகத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சமூகத்தில் தற்போது ஜாதி மத வேறுபாடுகள் அதிகரித்து வரும் இந்த நிலையில் மாணவர்கள் அனைவரும் தங்களுக்குள் ஜாதி மொழி மதம் வேறுபாடு ஆகியவற்றை மறந்து ஒற்றுமை என்னும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் கொண்டு தங்களுக்குள் சமத்துவ பொங்கல் அப்படி என்ற ஒரு விஷயத்தை கொண்டாடி வருகின்றனர். விவேக் குமார், நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி.